ஜீவனாம்சம் கொடுக்க முடியவில்லை என்றால் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கணவருக்கும் மனைவிக்கும் இந்து திருமண சட்டத்தின் கீழே திருமணம் நடைபெறுது. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுது. அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. மனைவி இன்ட்ரியம் மெயின்டெனன்ஸ் கேட்டு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. வழக்கை விசாரிச்சுட்டு ஃபேமிலி கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எனக்கு மனைவிக்கு மாதம் 4000 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி கணவருக்கு உத்தரவிட்டுடுது. இதனால் பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அப்பீலுக்கு போகிறாரு அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு. அங்கே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் டெய்லி வேஜஸ் லேபர் தான், எனக்கு 4000 ரூபாய் மாதம் கொடுக்கணுங்கிறது மிகவும் கடினமான காரியம், என்னால் அவ்வளோ ரூபாய்லாம் மெயின்டெனன்ஸ் என்னால் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு. மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இவர் இந்த வழக்குல என்னை பத்தி சொன்னது அத்தனையுமே பொய் தான், இவர் தாராளமா இவருக்கு வருமானம் வருது, ஆனாலும் இவர் எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றாங்க. வழக்கை விசாரிச்சுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கில் கணவன் 72 நாள் டிலே பண்ணி தான் அவர் அப்பீலுக்கே போயிருக்காரு. கண்டோன் டிலே பெட்டிஷன் போட்டு தான் போயிருக்காரு. அந்த கண்டோன் டிலே பெட்டிஷன் அளவானதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கே வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது இந்த வழக்கில் கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனைவி அடல்ட்ரியில் இருக்கிறாங்க, அவர் இன்னொருத்தவங்களோட இருக்கிறாங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் எதையுமே ப்ரூவ் பண்ணலை. கண்டிப்பாக இந்த வழக்கில் மனைவிக்கு ஜீவனாம்சம் கணவன் கொடுத்து தான் ஆகணும். கணவனால ஜீவனாம்சம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அவர் திருமண பந்தத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கறத இந்த வழக்குல அலகாபாத் நீதிமன்றம் தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கு. டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.